குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தசின்சி குருவே நமக. துளாராசி அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் தரணிதாசன். துளாராசிக்கு குரு பகவான் வக்கர பயிற்சியாக போறாரு. அதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக காண போகிறோம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு குரு பகவான் பின்னோக்கி நகரும் போது தான் வக்ரம் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அது எப்போ ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9/10/2024 சரியாக 11:37 வக்ரம் ஆகிறார். அது எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 4/2/2024 சரியாக 2:30 வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடறாரு. அப்போ இந்த காலகட்டங்களில் துலா ராசிக்காரங்களை என்னென்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த துலா ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே நேர்மையான நியாயமாக கம்பல்சரி செயல்படக்கூடிய தன்மை அப்படி இருக்க போகுது. அப்போது இந்த காலகட்டத்தில் நமக்கு துரோகம் செஞ்சாலும் கூட நமக்கு யாருக்குமே துரோகம் செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு துலா ராசிக்கு இருக்க போகுது. பாருங்கள், ஒரு குழந்தை எப்படி வளர்த்தோம்னா நல்லது சொல்லி கெட்டது சொல்லி எப்படியெல்லாம் வளர்த்தோமோ அப்படியே பர்ஃபெக்டாக வளர்த்தக்கூடிய தன்மை இருக்க போகுது. குடும்பத்திலேயே எல்லாத்தோட கட்டுப்பாட்டில் நீங்கள் வச்சுருப்பீங்க அப்படி தான் சொல்லணும். அப்போது பார்த்திங்கன்னா யாருக்குமே துரோகம் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம். உங்களுக்கே துரோகம் செஞ்சாலும் கூட அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாத தன்மை இருக்க போகுது. ஆனால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் வந்தாங்க கூட நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து வேறுபாடு கூட 100% எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கான தன்மை இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல உங்களுக்கு வக்ரமாகிறாரு. அந்த வக்ரமாகி 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அப்போது கடந்த காலகட்டங்களில் நண்பர்களால் நிறையா அவமானப்பட்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்து அதிபதியே உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்தார். அப்போ குரு பகவான் 7 நிற்கும் போது தான் நீங்கள் நிறைய காசு பணத்தான் நண்பர்களுக்காக கொடுத்துருப்பீங்க. அந்த நண்பர்கள் யாருமே உங்களுக்கு திருப்பி கொடுக்குறதுக்கான தன்மை இல்லை. இப்போ யாருகிட்ட எல்லாம் நீதியாக நேர்மையாக நியாயமாக செயல்படும் நினைச்சிங்களோ அந்த இடத்துல அவங்க உங்களுக்காக நிறையா கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு நீங்கள் உழைச்சாலும் கூட அவங்ககிட்ட ஒரு நல்ல பேர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான தன்மை மிக கம்மியாக இருக்குது. பாருங்க, 10 பேர் இருக்கிறீங்க, அந்த இடத்துல ஒரு வேலை செய்கிறீங்க. அப்போ அந்த 10 பேர் செஞ்ச வேலை கரெக்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் செய்கிற வேலை தப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல வேலை செய்கிறதா இல்லை விட்டு போட்டு போகிறதா அப்படின்னு ஒரு மன உளைச்சலையே வாழக்கூடிய தன்மை இருந்திருக்கு. பாருங்க, ஒரு பட்டம் பதவி உயர்வு கிடைக்கும்னு ஆசை விருப்பமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு அந்த பட்டம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே இருந்திருக்கும். ஒரு 3 வருஷமாக ப்ரமோஷன் இல்லையேன்னு ஒரு ஏக்கத்தையே இருந்துட்டு இருந்துருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துகிட்டே இருக்கும். அப்போது ஏன்னா உங்களோட நண்பர்களே உங்களை பற்றி தப்பாக சொல்லி அந்த ப்ரமோஷன் கட் பண்ணியிருப்பாங்க, இன்க்ரிமெண்ட் கட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை. ஏன்னா இப்போ நேர்மையாக செயல்படணும் பார்த்தீங்களா. அப்போ அந்த நண்பர்களால் நிறைய ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கடந்த காலத்தில் சந்திச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்திங்கன்னா மனைவியால் பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் செஞ்சுருப்பீங்க. அந்த திருமணத்தில் அவங்களுக்கு திருப்தி அப்படிங்கிறது மிக குறைவாகவே இருந்திருக்கும். இந்த கல்யாணம் ஏன் மூச்சோம் அப்படிங்கிற ஒரு வருத்தத்துலேயே இருந்திருப்பீங்க. இந்த கல்யாணம் மூச்சதுக்கு மூக்காமையே இருந்திருந்தால் நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கலாமே, கம்முன்னு ஏன்னா மூச்சோம் அப்படின்னு வருத்தம் டெய்லியும் வருத்தப்பட்டுட்டு வாழக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அப்போது இந்த திருமணம் ஆயிடுச்சு, எப்படியாவது நான் சேர்ந்து வாழ நினைக்கிறேன். ஆனால் ஒரு சின்ன சண்டையில் ஒரு பெரிய சண்டையாக பிரிஞ்சு போயிட்டாங்க. அது எப்படியாவது பேசுறது, எப்போ பேசுறது அப்படின்னு தெரியனாலும் கூட இந்த காலகட்டம் உகந்த காலகட்டமாக இருக்க போகுது. வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை மட்டுமே சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா உங்களுக்கு துலா ராசி தான் இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் அடிமேல் அடி இடிமேல் இடி பட்டகடியே பட்ட பொண்ணுலேயே படும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான், அந்த மாதிரி தான் நீங்கள் சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் தினம் தினம் அனுபவிச்சு கொண்டே இருக்கிறீங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல உங்களுக்கு ராகுபாடு இருந்தாலும் கூட கண்ணுக்கு தெரியாத கடன், எப்படித்தான் கடன் பெருசாச்சுன்னே தெரில. வாழ்க்கையில் இந்த கடன் எதுக்கு வாங்கன்னே தெரில, அந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்குது. இந்த கடன் எப்போ கட்டுறது அப்படிங்கிற ஒரு வரிசையில் ஒரு ஏக்கத்திலே இருந்திருப்பீங்க. அந்த கடன் கட்டுவோமா இல்லை காட்டில் வித்து தான் குட்டுவோமாங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலை கண்ணுக்கு தெரியாத கடன் பெருசாகிட்டே இருந்திருக்கு. வட்டிக்கு மேலே கட்டி தகுதிக்கு மீறின சின்ன கடன் பெருசாயிடுச்சு. வட்டிக்கு மேலே வட்டி வட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டுமே. நம்ம என்னதான் பண்ணுறதுன்னு ஒரு மன வருத்தத்தில் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலில் ஒரு இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க, வேலையில் ஒரு இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க, வேலையில் ஒரு பதவி உயர்வு வேணும்னு நினைக்கிறீங்க. நம்ம 4 பேர் இடத்துல நம்ம நல்ல கௌரவமாக வாழ்ந்தாச்சு
பாதிச்சு நீ அந்த பேர் திரும்ப வருமா அப்படின்னு ஒரு கேட்டோம்னா வரக்கூடிய காலகட்டங்களில் 100% நிச்சயமாக எங்கே உங்கள் பேரெல்லாம் உங்களுக்கு டிஃபர் ஆச்சோ அந்த இடத்துல ஒரு கௌரவமாக அவங்களே கூப்பிட்டு பட்டம் பதவி உயர்வு கூட இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. பாருங்கள், ஒரு குழந்தை இல்லைன்னு ஒரு சின்ன பிரச்சனை அது பெரிய பிரச்சனையை கொண்டு போய் கணவன் மணி கருத்து வேறாடாகி வெளியே வந்துட்டீங்க. தேவையில்லாத ஒரு நபர் உள்ளனால குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலையே இல்லை. அது எப்போ தான் முடியுமோ அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் உருவாகும். பாருங்கள், உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகுவோடு இருந்தாலும் கூட குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை நோக்கி வராரு. அப்போ நண்பர்கள் மூலியமாக ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவான் வக்கரமாகி 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அம்மா கம்பல்சரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான காலகட்டமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் எதாக இருந்தாலும் இடம் வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 100% அந்த இடத்துல உங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் அமையும். பார்த்தீங்கன்னா இதுவரை ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட சொத்து மதிப்பு பூராத்தையும் கொண்டு அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த இடம் அப்படிங்கிற 100% உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம நல்ல ஒரு பெரிய அமௌண்ட் திரும்பி வரும்னு நினச்சி போட்டிருப்பீங்க. அந்த சொத்து பார்த்திங்கன்னா வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் அது புறம்போக்கு நிலமோ கோயில் நிலமோ அந்த மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கு. அப்போ தெரியாமல் போய் அந்த இடத்துல போட்டுமே அது விற்கவும் முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னாலும் கூட இந்த வரக்கூடிய அந்த குரு பகவான் வக்கர காலகட்டத்தில் நீங்கள் பேசினா பர்ஃபெக்டாக முடியும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கலை, இது வரைக்கும் வாடகை வீட்லேயே இருந்துட்டேன் அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டத்தில் போய் வாங்கினீங்கன்னா 100% வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்கள், இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான். அப்போது அந்த இடத்துல உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி 8ல் போனா கம்பல்சரி கடன் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு செவ்வாய் பகவான் தான். அந்த அதிபதி இப்போ 9ஆம் இடத்துல இருக்கும்போது அது மிக சிறப்பான அமைப்பு. அப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்த குரு பகவான் அங்கே நோக்கி வரும்போது தான் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நிறையா கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய காலகட்டமாக கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. இந்த காலகட்டங்களில் சுமூகமான பேசினீங்கன்னா சேர்ந்து வாழக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக சேர்ந்து வாழுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை விட வயது சின்னவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் பாருங்கள், உங்களுக்கு கல்யாணம் ஆகங்களோ ஏக்கத்துலேயும் இருப்பீங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ உங்கள் குடும்பத்திலேயோ 100% கம்பல்சரி சுப நிகழ்ச்சியை நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 118 நாட்களுக்கு இருக்க போகுது. பாருங்கள், ஒரு கிரகம் வக்கரமானதான் சுப பலன் கிடைக்க போகுது. அது உங்களுக்கு 8ஆம் இடத்துலேருந்து வக்கரமாக இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் கம்பல்சரி கிடைக்கும். அதுவும் இல்லாமல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியில் நிச்சயமாக நடந்தே தீரும் காலகட்டமாக இருக்க போகுது. அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. பாருங்க, வெளிநாட்டில் வேலைக்கு போகணும்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட அது எப்போ போகிறதுன்னு தெரியலன்னா கூட இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணினா கம்பல்சரி போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா அங்கே கேது பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் கூட குரு பகவான் அங்கே பார்க்குறாரு பார்த்தீங்களா. அந்த குரு பகவான் அங்கே பார்க்கும்போது தான் அங்கே ஒரு வேகத்தை கொடுக்க போகுது. அப்போ கம்பல்சரி அது வெளிநாட்டில் ஒரு பயணம் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்க போகுது. அப்போ உங்கள் குடும்பத்தில் இடமாற்றம், தொழில் முன்னேற்றம், தொழில் மாற்றம் கம்பல்சரி நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டில் பயணம் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 100% இந்த குரு பகவான் வக்கர பயிற்சியில் வாரி வழங்கக்கூடிய தன்மை இருக்குது. அதை நீங்கள் ஏற்றுட்டா மட்டும் போதும். அது எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி குரு பகவான் ஆலங்குடி குரு பகவான் வழிபாடு மிக சிறந்த காலகட்டமாக இருக்குது. அப்போ குடும்பத்தோடு போய் வழிபட்டு வர்றது மிக சிறப்பான காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த குரு பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவான் ஓரையிலே போய் வழிபடுறது மிக சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த குறுகிய காலகட்டம் 118 நாட்களுக்கு இருக்குது. அது எல்லாம் நல்லபடியாக பயன்படுத்திட்டீங்கன்னா மட்டும் போது அடுத்த லெவலுக்கு ஈஸியாக போயிடலாம். பாருங்கள், உங்களுக்கு பண பரிமாற்றம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சற்று கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா அங்கே வக்ரமாகும் போது தான் அவங்க ஒரு பிரச்சனை கொடுப்பாரு. நீங்கள் சொல்ல காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. கொடுத்த பணம் வராது. அப்போ வாங்கின பணம் கொடுக்க முடியாமல் போயிரு. அப்போ கடன் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாமல் பெருசாக இருக்கான காத்து கொண்டே இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கக்கூடாதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக வந்தாலும் கூட குறைவாகவே வாங்குறது, இல்லாட்டி வாங்காமல் விடுறது மிக சிறந்த அமைப்பாக இருக்க போகுது. இது நல்லபடியாக கவனமாக இந்த வருஷம் செயல்படுறது. இந்த 118 நாட்கள் சுப நிகழ்ச்சிகள் நினைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் மிக அதிகம். நீங்கள் கடன் விஷயத்தில், உங்களுக்கு வாக்கு விஷயத்துலையோ அல்லது வண்டி வாகனத்து விஷயத்தில் நீங்கள் இரவு நேரம் ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறது மிக சிறப்பான அமைப்பு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார பலன் மட்டும்தான். உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு குரு திசை போகுதா, இல்லை குரு புத்தி தான் போகுதா, இல்லை குரு அந்தரம் தான் போகுதான்னு பார்த்து செயல்படுறது மிக மிக சிறப்பான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வக்கரமாக இருந்தால் நான் சொல்கிறப்ப நிச்சயமாக நடக்கக்கூடிய தன்மை இருக்க போகுது. நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன். மற்றும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.